ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி பண்ண போறோங்க. ப்ரான் பிரியாணி. குக்கர்ல கிடையாது, நம்ம ஒரு பேன்ல பண்ண போறது கிடையாது. அப்படி டைரக்டா ஒரு மண்பானையில தான் செய்ய போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. யம்மியான ஒரு ப்ரான் பிரியாணி ரெசிபி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த சண்டே எங்க வீட்ல ஃபுல்லா சீ ஃபுட் தாங்க. இந்த மாதிரி ஒரு டெலிஷியஸ் ஃபுட் தான் நாங்க செஞ்சோம். ப்ரான் பிரியாணி, ரைத்தா, ஒரு எக், அப்புறம் வந்து ஃப்ரைடு ஃபிஷ். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ. அரிசியை நல்லா கழுவிட்டு 1 கப் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். ஒரு 20 நிமிஷம் இது ஊறினா போதும். 400 கிராம் பக்கம் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம 1/2 கிலோ செய்ய போறோம் இல்லைங்களா? மட்டன் சிக்கன் மாதிரி ஃபிளேவர் தரணும் அப்படின்னா ஒன்னு ஈக்குவல் குவான்டிட்டியில ப்ரான் போடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். பாதி குவான்டிட்டிக்கு மேல நீங்க 1/2 கிலோ செய்றீங்கன்னா 1/4 கிலோக்கு மேல அது கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் அதோட எசன்ஸ் எல்லாம் இறங்கி நல்லா இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ மண்பானையை அடுப்புல வச்சிடலாங்க. 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெறும் மண்பானை நம்ம ஸ்டவ்ல வைக்க கூடாதுங்க. பானை வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிடும். சோ நம்ம எண்ணெய் ஊத்திட்டோம். ஊத்துனதுக்கு அப்புறம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம ஊற வச்ச ப்ரான் உள்ள சேர்த்திடலாம். ப்ரான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் தான் அது குக் ஆகுற டைமேவும். பாருங்க, இந்த மாதிரி கிரேவியோட எடுத்து வச்சிருக்கேன். ஃபுல்லா குக் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா குக் பண்ணும்போது நம்ம பிரியாணில ரப்பர் மாதிரி ஆயிடும். அதனால லைட்டா அதை டாஸ் பண்ணிட்டு எடுத்துடலாம். பிரியாணி மசாலா ஃப்ரெஷ்ஷா நம்ம அரைக்க போறோங்க. 5 கிராம் கிராம்பு எடுத்திருக்கேன். 5 கிராம் ஏலக்காய் எடுத்திருக்கேன். 10 கிராம் பட்டை எடுத்திருக்கேன். 5ங்கிறது 6 கிராம் கூட தாண்ட வேண்டாங்க. 4 கிராம் கூட இருக்க வேண்டாம். கரெக்டா 5 கிராம் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ மண்பானையில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் இப்போ ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் ஆனீஸ், ஒரு மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கி இருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல ஒரு 3 பச்சை மிளகாயை 2ஆ கீறி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ப்ரான்ல உப்பு சேர்த்திருக்கோம், அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கோங்க. அப்படியே முழுசாவே சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் தாராளமா எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா அது பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இந்த ஸ்டேஜ்ல புதினா ஒரு கொத்து, மல்லித்தலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா சுருள வதங்கணும். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். அதை நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நம்ம இப்ப ஃப்ரெஷ்ஷா அரைச்ச பிரியாணி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது இந்த மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 1 2ஆ வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த ப்ரான்ஸ் ஃபுல்லா உள்ள சேர்த்திடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஊற வச்ச அரிசியில வெறும் அரிசி மட்டும் எடுத்து சேர்த்த போறோம். அந்த தண்ணி வேண்டாம் நமக்கு. நம்ம இப்ப கணக்கா அளவா தான் நம்ம தண்ணி சேர்த்த போறோம். இப்ப ப்ரான் கூடவே கிட்டத்தட்ட நமக்கு 1 கப்பு தண்ணி இருக்கு. நல்ல சூடான கொதிக்கிற தண்ணி 3 கப் தண்ணி நான் சேர்த்த போறேன். நம்ம இப்ப டைரக்டா சேர்த்துறனால பச்சை தண்ணி சேர்த்த வேண்டாம், சுடு தண்ணி சேர்த்துங்க. ஒரு 3 கப்பு ஹாட் வாட்டர் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒண்ணு கலந்து கொதிச்சு வரட்டுங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு, அதனால உப்பு சேர்த்திருக்கேன். ஒரு கல் தூக்கலா இருந்தாதான் உங்களுக்கு பிரியாணி ரெசிபில பெர்ஃபெக்டா வரும். இந்த மாதிரி கொதிச்சு வருது பாருங்க. இந்த டைம்ல நல்லா கலந்து விட்டுடுங்க. ரொம்ப கொலையே கலந்து விட வேண்டாம். ஒரு 2 தடவை திருப்பி விடுங்க போதும். ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. பிளேட் போட்டு மூடினதுக்கு அப்புறம் ஒரு பவுல்ல சூடான தண்ணி எடுத்து அந்த பிளேட் மேல வச்சிடுங்க. மண்பானைங்கிறனால நம்ம வேற மாதிரி தம் எல்லாம் போட முடியாது.
பானை விரிசல் விழுந்துரும். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்படியே தம்லயே இருக்கட்டும். 20 நிமிஷம் கழிச்சு இப்படி ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. உங்ககிட்ட மட் பாட் இல்லைன்னா நீங்க டைரக்டா ஒரு பேன்ல கூட செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க.